இந்த சாம்பவி மகாமுத்திரத்தில் நாம் ஒன்றும் ஆனந்தம் உருவாக்கலை. அந்த உள்ளே இருக்கிற அந்த பொருளேற்ற தன்மை இருக்குதே, அது கூட தொடர்பு கொண்டு வந்தா நமக்கு பேரானந்தமா இருக்கும். இந்த 3 நிலை, இந்த உடல் நிலை, அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், நாம சமநிலையா வச்சு நேர்கோடா வச்சா நம்ம உடல்ல எந்த நோயும் நமக்கு இருக்க முடியாது. நம்ம மனத்துல துன்பம்ன்றது நமக்கு அதை வேறே விடுறதுக்கு வாய்ப்பு நமக்கு இருக்காது. இந்த 3 நாம் கவனிக்கணும், அவ்வளவுதான். நாம ஆனந்தம் ஆனந்தம் ஜப பண்ண நமக்கு ஆனந்தம் வராது. இந்த 3 தன்மை ஒரு நேர்கோடியா சமநிலையா வச்சு ஒரு நேர்கோட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா ஆனந்தமா இருக்காம வேற எப்படியும் நீங்க இருக்க முடியாது. இந்த சாம்பவி மகாமுத்ரா என்ற ஒரு தொழில்நுட்பம், இது உயிரோடு இருக்கிற ஒரு தொழில்நுட்பம். இது சும்மா ஒரு பயிற்சி இல்லை, இது உயிரோடு இருக்கிற ஒரு தன்மை.